ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 13 முதல் 21ஆம் தேதி வரையிலான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் திட்டம். இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு திட்டம். இது எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களின் நலன்களை காப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் சொந்த ஊர்களின் வளர்ச்சியில் அவர்களே கவனம் செலுத்தக்கூடிய வகையில் தமிழக அரசு இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது. தற்போது கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. இது எங்கு அமைய உள்ளது அப்படின்றத பாருங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர். நாட்டின் நீண்ட கடற்பாலம் திறக்கப்பட்டிருக்கு. இது தெற்கு மும்பை முதல் நவி மும்பை வரைக்கும் இந்த பாலம் அமைந்துள்ளது. இது சுமார் 17,840 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கு. நாட்டின் நீண்ட கடற்பாலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் சேது கடற்பாலம். இதனுடைய மொத்த நீளம் 21 கிலோமீட்டர். இதனுடைய மொத்த நீளம் சுமார் 21 கிலோமீட்டர். இது மும்பை புனே வழித்தட பயண தொலைவை குறைப்பது மட்டுமல்லாமல் மும்பை மற்றும் ஜவஹர்லால் நேரு துறைமுகங்களுக்கு இடையே இணைப்பையும் மேம்படுத்துகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னு பாருங்கள், வீரபாண்டியன். இது நமக்கு பொறுத்துகளை அடிக்கடி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக முக்கியமான விருது, நோட் பண்ணிக்கோங்க. 2023ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் வீரபாண்டியன். மேலும் பேரறிஞர் அண்ணா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் பரமசிவம். 2023ஆம் ஆண்டிற்கான காமராசர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? பலராமன். மேலும் மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? பழனி பாரதி. பே. விஸ்வநாதம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னா கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கான டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்றத பாருங்க, சண்முகம். மேலும் பாவேந்தர் பாரதிதாசன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் முத்தரசு. தமிழ்த்தென்றல் திருவிகா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் ஜெயசீல ஸ்டீஃபன். அடுத்தது அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்த வருடம் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்கா. இந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் அதிகபட்சமாக இந்தியா 5 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. ஆஸ்திரேலியா 3 முறை, பாகிஸ்தான் 2 முறை, வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்கா தலா 1 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளனர். ஆசியான் கோப்பை கால்பந்து போட்டி இந்த வருடம் கத்தாரில் நடைபெற உள்ளது. ஆசியான் கோப்பை கால்பந்து போட்டி இந்த வருடம் கத்தாரில் நடைபெற உள்ளது. பொலிவுறு நகரம் திட்டம். இந்த திட்டமானது 2015ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. நாடு முழுவதும் 100 நகரங்கள் மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அடுத்து சர்வதேச இந்திய அறிவியல் விழா ஹரியானாவில் நடைபெற்றது. சர்வதேச இந்திய அறிவியல் விழா ஹரியானாவில் நடைபெற்றது. ஒரு சில இலக்குகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். விண்வெளியில் இந்தியாவின் ஆய்வு நிலையத்தை அமைப்பதற்கான இலக்கு 2035ஆம் ஆண்டு. மேலும் 2040ஆம் ஆண்டிற்குள் நிலவுக்கு இந்திய விண்வெளி வீரரை அனுப்புவதற்கு இஸ்ரோ லட்சிய இலக்கினை நிர்ணயித்துள்ளது. பழங்குடியினர் கௌரவ தினம் நவம்பர் 15ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. பழங்குடியினர் கௌரவ தினம் நவம்பர் 15ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அணிசேரா இயக்கத்தின் உச்சி மாநாடு உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் நடைபெற்றது. அணிசேரா இயக்கத்தின் உச்சி மாநாடு உகாண்டா. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். அடுத்து
உலக வர்த்தக அமைப்பின் 13வது அமைச்சர்கள் மாநாடு அபுதாபியில் நடைபெற உள்ளது. WTO அமைப்பின் 13வது அமைச்சர்கள் மாநாடு அபுதாபியில் நடைபெற உள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகு உற்பத்திக்கு GEAC என்ற அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. அந்த கடுகனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா TMH11. இதனை மேம்படுத்திய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பல்கலைக்கழகம். புத்தாக்க நிறுவனங்கள் தரவரிசையில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. மிக முக்கியமானது, புத்தாக்க நிறுவனங்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? தமிழகம். கேரளாவில் சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் மையம் மற்றும் நீல உலர் கப்பல் துறை அமைந்துள்ளது. இந்த சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் மையம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுது பார்க்கும் மையமாக அமைய உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14ஆம் தேதி முன்னாள் படை வீரர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கு காரணம் KM கரியப்பா அவர்கள் ஜனவரி 14ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றார். அவர் ஆற்றிய சேவைகளை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. KM கரியப்பா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் இராணுவ தளபதி. டென்மார்க்குக்கு புதிய அரசர் முடிசூட்டப்பட்டுள்ளார். அவருடைய பெயர் 10ஆம் ஃப்ரெடரிக். அடுத்து, தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 14 வரை அனுசரிக்கப்படுகிறது. காரணம், நாட்டில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இது அனுசரிக்கப்படுகிறது. ஒலிம்பிக் போட்டி இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் நடைபெற உள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ளது. 2019-20ஆம் ஆண்டிற்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருதை NLC இந்தியா நிறுவனம் பெற உள்ளது. காரணம், எண்ம மாற்றத்திற்கான பிரிவில் சிறப்பாக செயல்பட்டு வந்ததற்காக இந்த விருதினை NLC பெற்றுள்ளது. 19 சிறுவர் சிறுமிகளுக்கு பிரதமரின் தேசிய சிறுவர்கள் விருது வழங்கப்பட உள்ளது. பல்வேறு துறைகளில் துணிச்சலுடன் வியக்கத்தக்க வகையில் சிறப்பாக சாதனை புரிந்ததற்காக இந்த விருதுக்கு இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பன்னாட்டு மருத்துவ மாநாடு தொடங்கியது. பன்னாட்டு மருத்துவ மாநாடு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இடம் சென்னை. கூடுதல் நடப்பு நிகழ்வுகள். ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சியான விங்ஸ் இந்தியா 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஹைதராபாத்தில் உள்ள பேகம்பேட் விமான நிலையம். விங்ஸ் இந்தியா 2024 எங்கு நடைபெற்றது? ஹைதராபாத். உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது?